திருச்சிற்றம்பலம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய நிர்குண பரபிரம்மம் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சகுண பிரம்மமாக பல்வேறு தலங்களில் பல்வேறு ரூபங்களில் நமக்கு அருள் தந்து கொண்டு வருகின்றது. பஞ்சபூதங்களே இறையின் வடிவம். இவ்வாறாக பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலமாக திகழக்கூடியது, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை அருணாச்சலம். அருணம் என்றால் என்ன? சூரிய உதயத்திற்கு முன்பு வானத்தில் ஒரு சிவந்த நிறம் தெரிகின்றது, அதுவே அருணம். அச்சலம் என்றால் மலை, செம்மலை என்று பொருள். ஆம், ஞானம் செம்மையானால் நமக்கு அனைத்தும் கைகூடும். திரு அண்ணாமலையான் நமக்கு தெரிவான். ஆகவே ஞான மலையாக, சுயம் பிரகாச மலையாக, அக்னி மலையாக திகழ்கின்றான் திரு அண்ணாமலையான். அண்ணா என்றால் நெருங்க முடியாது என்று பொருள். முன்னொரு காலத்திலே விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்குமே நெருங்க முடியாத அடிமுடி காணா அண்ணலாக திகழ்ந்தவன் திரு அண்ணாமலையான். யாருக்கு அவன் நெருங்குவான்? தூய தவத்தினருக்கு மட்டுமே, தூய அன்பிற்கு மட்டுமே நெருங்குபவன் திரு அண்ணாமலையான். இம்மலை சாதாரண மலை இல்லை, ஞான தபோதனர்களை வா என அழைக்கும் மலை. மலையிலே உமையோர் பாகனாக குளிர்விருக்கிறான் திரு அண்ணாமலையான். ஆம், நாம் கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடுகின்றோமே. ஏன் கொண்டாடுகின்றோம்? அதன் பின் ஒரு மாபெரும் தத்துவம் உள்ளது. ஆணுக்கு பெண் சரிநிகர் என்கின்ற மேன்மையான தத்துவத்தை மெய்ப்பிக்கும் விதமாக தன்னுடைய இடபாகத்தை ஈந்த திருநாளே திரு கார்த்திகை தீபத் திருநாள். அது நடந்த இடம் திரு அண்ணாமலை. அந்த நாளைத்தான் நாம் அனைவரும் வீடுகளிலே தீபங்களாக ஏற்றி கார்த்திகை தீபத் திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அன்றைய தினம் திரு அண்ணாமலையிலே மலை உச்சியிலே சிவபெருமான் எப்படி அகனி பழம்பாக தெரிந்தானோ அதே போல ஜோதியை ஏற்றி நாம் வழிபடுகின்றோம். ஒளி ஒளி, இதுதான் இறையின் வடிவம். சப்தம் வெளிச்சம். நாத விந்துகளாதி நமோ நம என்று அருணகிரி பெருமான் பாடுகின்றானே, அதுவும் இந்த ஒளி ஒளியைத்தான் குறிக்கின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளற் பெருமான் பாடினாரே. இறைவன் அருட்பெரும் ஜோதி வடிவமானவன், அவனே தனித்த பெரும் கருணையையும் உடையவன் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் நாம் அனைவரும் கார்த்திகை